தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உனக்கு நித்திய சுதந்திரமாகி உன் குறைவுகளை நிறைவாக்கி உன்னை செழிப்பாய் ஆசீர்வதிப்பேன். என்னாகமம் 18:20. நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்று கானான் தேசத்தை இஸ்ரவேலர்கள் பங்கிட்ட போது லேவி கோத்திரத்தாருக்கு எந்த ஒரு நிலமும் கொடுக்கப்படவில்லை. மற்றவர்கள் பூமிக்குரியவைகளை சுதந்திரித்த வேளையில் தங்களுக்கு எதுவும் இல்லையே என்று அவர்கள் கலங்கி நின்ற அந்த சூழ்நிலையில்தான் கர்த்தர் தாமே முன்வந்து நானே உங்கள் சுதந்திரம் என்று அவர்களின் மாபெரும் ஆசீர்வாதமான நித்திய சுதந்திரமாக மாறினார். உலக பொருட்கள் யாவும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனே உங்கள் சுதந்திரமாக மாறும்போது அது என்றென்றைக்கும் நிலையானதும் அதிக மகிமையானதுமாக மாறும். மற்றவர்கள் உலக ஆசீர்வாதங்களை தேடி ஓடும்போது நீங்களோ கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டால் அவர் உங்களை மிகவும் அதிசயமாய் போஷித்து நடத்துவார். ஆகவே உங்களின் உலக பிரகாரமான இழப்புகளை குறித்து நீங்கள் சிறிதும் கலங்காதீர்கள். ஜீவனுள்ள கர்த்தரையே உங்கள் அழியாத பங்காக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் தமது மகிமையிலே நிறைவாக்கி உங்களை என்றும் குறைவில்லாத செழிப்பான பாதையில் மகிமையாக நடத்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியானவரே, இன்று நீரே எனக்கு நித்திய சுதந்திரமாகி என் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி என்னை செழிப்பாய் ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.